அதாவது எப்படின்னா ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காஞ்சிருக்கூடாது, நடுத்தரமான காயின்னு சொன்னாங்க. போடு. ஆனால் சின்ன வயசில் அந்த ஒரு திருட்டு புத்தி இருந்ததுங்க. இப்போவெல்லாம் வந்து இந்த கண்ணத்தில் ஒரு சூட்கேஸ் சொல்லி பணம் இருந்தால் கூட கையில் தொட மாட்டோம். அப்படிப்பட்ட மெச்சூர். அமராவதி டேமில் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா தான் வம்பா போயிரு. வரணும் மக்கள், தண்ணி வரணும், விவசாயி செழிக்கணும். என்ன நாங்கள் தேங்காய் சுட்டு போயிட்டா ஓகே. தேங்காய் சுட்டதுக்கப்புறம் செழிக்கிட்டே அவ்வளோதான் கொஞ்சம் பஸ். அதே மாதிரி கொஞ்சம் பஸ் இன்னொரு டைம் பண்ணு மாப்பிள்ள. எப்படியும் அரை இதை வந்து கரைச்சிட்டோம் மாப்பிள்ள, அரை வெள்ளத்தை போகுது. அதை போகுது வருங்களா, இறங்குது வரு. ஓ சார், ஓகேங்களா சார்? தலையாடி நல்வாழ்த்துக்கள். தலையூரு சுபாஷுக்கு ஜும்பர ஜும்பா போடுங்க. இந்த வீடியோ எங்களுக்காக நீங்க எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சுடுங்க. நாளைக்கு நம்ம வீடியோ உங்க அத்தனை பேருக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சொல்லி பறக்கணும், தூள் கிளப்பணும். தமிழ்நாட்டிலேயே நம்மளோட வீடியோ ட்ரெண்டிங்ல போகணும். நான் நைட் உள்ள செக்க செவையன்னு இருக்குது. அந்த வெள்ளை கலர்ல இந்த பாட்டு வந்து வெள்ளை வெள்ளை கலர் நுங்கு மாதிரி இருக்குடா சுபாஷுங்களு. ஓகே மக்கள்ஸ், நானும் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள்ளைகளா பொறுத்து நானும் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் மக்கள். சாப்பிடலாமா? தேங்காய் வித்து உள்ள இருக்க ஸ்டஃபிங்கு. என்னடா அப்படி போன்ல தேங்காய் சுற்றலாமா? சுற்றலாம். ஓகே மாப்பிள்ள, ஆடி ஒன்று கொண்டாடிடுவோமா? ஓகே. ஜம்முன்னு காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. தலையாடி நாளைக்கு தான், ஆனால் இன்னைக்கு காற்று ஏமாப்பிள்ள. நேற்று வரைக்கும் காற்று இல்லை, காற்று இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆடி மாச காத்தடிக்க ஜம்முன்னு குளிச்சு தேங்காய் மரம் தானே, குளிச்சு ரெடியாக இருப்பீங்களா இருக்குது? நான் ரெடி ஆகிட்டேன். ஓகே. அவன் இல்லைங்க. வணக்கம் மக்களே, வாங்க மக்களே, சூடாக டீ குடிக்கலாமுங்க. தம்ப்ளைங் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருப்பேன், என்றைக்குமே வந்து இப்படி இன்ட்ரோ ஆரம்பிச்சு தான் வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டு இன்ட்ரோவே பேசுகிறோம். ஏமாப்பில் அதாவது நாளைக்கு வந்து ஆடி ஒன்றுங்க, தலையாடி அப்படின்னாலே நம்ம தமிழ்நாடு முழுவதுமே வந்து தேங்காய் வந்து சுட்டு அவங்கவங்க ஏரியாவில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச முறையில் சுட்டு சாப்பிடுவோம். அதை வந்து இன்றைக்கி நாங்கள் ஜனவரி சித்திரை வைகாசி ஆனி மாதமா, ஆனி எண்டில் 30 அன்னைக்கு, ஆனி 30 தானே? ஆனி 30 இன்றைக்கே வந்து ட்ரை பண்ணி போகிறோம். சாயந்தரம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நாளைக்கு ஆடி 1ஆம் தேதி உங்களுக்கு வீடியோ போட போகிறோம் மக்கள்ஸ். கிராமப்புறங்களில் ஆடி 1 அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சுடுறது வந்து எல்லாருமே கிராமப்புறங்களில் மேக்ஸிமம் செய்வீங்க. அதைத்தான் இன்றைக்கி நாங்களே செய்ய போகிறோம். நானும் சுபாஷ் கௌதம் 3 பேரும் நம்ம அமராவதி ஆற்றுக்காலில் சுபாஷோடைய ஊரில் ஜம்முன்னு தேங்காய் சுட்டு ஜாலியாக சந்தோஷமாக இந்த ஆடி 1 அட்வான்ஸாக கொண்டாட போகிறோம். என்ன மாப்பிள்ள? ஆமாப்பில். ஓகே மக்கள்ஸ், சரி வாங்க டீ குடிச்சிட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டு பச்சரிசி அதுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே. சோக்கா இருக்குது, ஜோக்கர் டீ சோக்கா இருக்குதுண்ணா. சோக்கா இருக்குனியா? ஐயோ, இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. அப்பல கல்ல விட்டு அடிக்கலாமா? கல்ல விட்டு அடிச்சா வெட்டியா போயிரு மரம். பக்கத்து வீட்டுக்குள்ளதான் மாங்காவாடா. கண்ணமரம் கைட்டுக்கு நீ கல்லு விட்டு அடிச்சீங்கன்னா கீழே வந்து உன் மண்டையிலே விழுந்துரு. கௌதம் வெற்றிகரமாக கயிறை இறுக்கி கொண்டு உள்ளார். நீ கொஞ்சம் குச்சி மேலே ஏற்றிக்கலாமா? போதுண்டா, அதுக்கு மேலே எத்தனை வேலை கலைண்டா. இங்கே கட்டு, இங்கே தான் பெரிய. இல்லை இன்னும் இல்லைடா, ரெண்டும் அது பத்தாது, இன்னொன்று கட்டணே கௌதமே. நீ அப்படி கட்டினா நிற்காது கௌதமே. கொஞ்சம் கொஞ்சமாக இது கேப் இது கொண்டு கட்டிக்கலாமாப்ல. ஆடுண்டா, இன்னும் அதுக்கு மேலே கட்டலாமாப்ல. இல்லைன்னா அது சைடாக ஒரு சைடாக கீழே சாயணும். சரி ரைட்டு, சரி மக்கள்ஸ், கட்டிட்டு மீட் பண்ணுறாங்க. அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி மாதிரி மக்கள்ஸ், அதை தெரியுதுங்களா? கொக்கி தான் இருக்குது, அதை வச்சு போட முடியுமான்னு தெரியல. அவருக்கு அந்த தேங்காய் தான் போடுறோம். அதாவது தொட்டவே வந்துருச்சோ, எங்கடா தேங்காய்? ஐயோ, அஞ்சல் இருக்கிற மாதிரி தெரியல மக்கள்ஸ். இந்த பாருங்க, தொட்ட உடனே விழுந்துருச்சு. இந்த பாருங்க, அந்த பழுத்த தேங்காய் இருக்கல, அதை தான் போடுறான் மாப்பிள்ள. அதாவது எப்படின்னா ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காஞ்சிருக்கூடாது, நடுத்தரமான காயின்னு சொன்னாங்க. போடு, கரெக்டாக போட்டான்டா கௌதமே.
வேலையை காமிச்சிட்டே வா, திறமையான ஆள்றான், சிறப்பான ஆள் நீ. மண்டையில் வந்துரு போதும். ஏ தலையில் வந்துரு போது வெங்காயா பார்த்து போதும். டைட்டா பண்றியா? போதும்டா. ஓகே மக்கள், படப்படம் மட்டையை வாங்கிட்டு வாங்க, சீரியஸாக வேலை செய்யலாம். இது எப்படி வாங்குது பாரு. பச்சை இல்ல, டக்குன்னு வந்துருக்கு. உரிக்கிறதே ஈஸி, பரபரன்னு. காய் சின்னதா இருக்குதுடா. இவ்வளவுதான்டா, அடி டக்கு. முதல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டான், இதுவரை டக்குன்னு வந்துருச்சு பாரு. அவ்வளவுதான். அது ஒரு தேங்காய் உரிக்கிற நேரத்தில் இது 2 தேங்காய் உரிச்சலாம் மாப்பிள்ள, ஜம்முன்னு. மாப்பிள்ள கேட்ச் இட். சுபாஷ் மாப்பிள்ள இந்த பிஜிஎம் அடிக்கடி நாங்கள் யூஸ் பண்ணுவோம் மாப்பிள்ள. சரி ஓகே மக்கள், மாப்பிள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை தேங்காய் ரெடி. ஆனால் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் வந்து பெரிய தேங்காயை போட்டு யூஸ் பண்ணணும். நம்ம மரத்துலேருந்து வாங்கினது இப்படி தான் கிடச்சிருக்குது. இட்ஸ் ஓகே. 2 தேங்காய் மட்டும் போட 3 இருக்குது. சுபாஷ் தம்பி அப்பல மூளை போட்டுக்கலாம், தம்பி கிட்ட கொடுத்துடலாமா? என்ன மாப்பிள்ள, தம்பி கிட்ட கொடுக்கலாமா? தம்பி வந்துருவா மாப்பிள்ள, இப்போ அந்த கேட்ட வந்துருவாப்ல. அப்போ 3 போட்டுக்கலாம். அப்போ 3 போட்டுக்கலாம் மக்கள். சரி, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, 2 போட்டு பத்தாது, கட்டுடி ஆகாது. கட்டுடி ஆகாது, அதனால 3 போட்டுடலாம். என்ன மாப்பிள்ள? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள? மாப்பிள்ள சரி ஓகே, சரி ஓகே மக்கள், ஆரம்பிக்கலாமா? ஓகே. இது நமக்கு எதுவே கை சிக்கல மாப்பிள்ள. இதே எப்படி பிடிச்சிருக்கு, இதை ஒட்டி அடிச்சுக்கணும் மாப்பிள்ள. சுபாஷே மாப்பிள்ள பின்னாடி வைக்க அப்படியே. வெற்றி வெற்றி வெற்றி. இப்போ பாரு காமெடி மக்கள், இங்க வாங்க. நம்ம ஆளுங்க தள்ளி கைத்துக்க, தள்ளி இங்க போட, இது நேர் போடு. அடப்பா வெங்காயம் இரு, நான் சொல்றேன். இது இது யூஸ் பண்ணிக்கலாம். இது நேர் போட்டினா யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஓ ஆமா, அறிவாளிங்க நாங்க. என்ன சாரி மக்கள், சாரிங்க மக்கள், நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். நம்ம டேலண்ட்டுங்க, நாங்களும் நினைச்சேன். ஆமாண்டா, அப்போ நான் கொஞ்சம் முன்புத்திக்காரன், இவன் கொஞ்சம் யோசிக்கிறேன் வந்தேன். இங்க ஒரு இருக்கா, ஓகேவா? அருமையான கவை அடி, கவை அருமையான கவை மாப்பிள்ள. அடியில் ஓட்டுருந்தா நம்ம விவசாயிங்க அப்படி காமிக்கிறோம் பாத்தியா? கவைன்னு என்ன தெரியுங்களா? இங்க ஒரு இருக்கா. ஓ, அந்த ரெட்டை கவை இருக்குமே, ஒரே வீட்டுல 2 வெட்டிக்கிட்டா இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும் மாப்பிள்ள. கல்யாணம் கண்டிப்பா. எனக்கு அவ்வளோ அவசரம் தேவையில்லை மாப்பிள்ள. சரி, அடுத்த வருஷம் என்ன சொல்ற? அடுத்த வருஷம் ஆமாவாதா? வருஷ கணக்கு வராம அடுத்த வருஷமா? சரி, 3ஆம் வருஷம் கல்யாணம் ஆயிரு மக்கள். இங்க பாருங்க, இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கவைன்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய பர்பஸ்க்கு இதை வச்சு கூட்டுறது, அப்புறம் நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை வச்சு இது பண்ணுற மாதிரி அதில் ஒரு சாலை அமைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து மாப்பிள்ள ஏதாவது முள்ளு குச்சி தள்ளுறதுன்னா இதுல வச்சு அந்த கவையை வச்சு தள்ளலாம். எங்க அப்பாலாம் இந்த மாதிரி கவையை கண்டு நான் வெட்டிட்டேன்னா அவ்வளோதான். குருவி அடிக்க யூஸ் பண்ணுவாங்கல்ல, குருவி அடிக்க உண்டி வில்லு. வில்லு அது சின்னதா இருக்குங்களா? அது இந்த கவைக்கு தானே கவை. இதை வச்சுக்கலாமா? அதை அறுத்துரு, இதில் வச்சுக்கலாம். இதுதானே அதோட சன்னமாக இருக்கு. இதான் அது மாதிரி நேருக்கு நேர் வரும். இதாண்டா ஸ்ட்ராங் இருக்குடா, இது ஸ்ட்ராங் இருக்காதா? இதை போட்டுக்கலாம்டா. சரி ஓகே. அதே நேருக்கு நேர் வரும்னு பார்த்தேன். இதை வெட்டிட்டா ஓகேவா? இது பண்ணுவோமாப்ல அப்படிங்கிறப்ப இங்கே நெருப்பு இருக்குன்னா இவ்வளோ தூரம் வரும்டா. அது நெருப்புனா இதே அதிகம்டா. நீ சொல்றது வந்து ரொம்ப நீளம். தனிஸ்தானம் பிடிப்போம். உனக்கு அனல் நல்லா மூஞ்சில அடிச்சுட்டு இருக்கும். அது பெருசா போனா என்னால் பேச முடியும். ப்ரொஃபஸர் என்னால் பேச முடியாது. ஓகே ப்ரொஃபஸர் பிடிங்க. ப்ரொஃபஸர்னு பிராண்ட் பண்ணியாச்சு. இனிமேல் கௌதம் பேர் ப்ரொஃபஸர். எல்லாரும் வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர்னு போடுங்க. சிரிக்கலாம். ப்ரொஃபஸர் ஐயான்னு ஓடுங்க. இனிமேல் எல்லாரும் கௌதம் ப்ரொஃபஸர்னு தான் கூப்பிடுறாங்க. ப்ரொஃபஸர் ஐயா இல்ல ப்ரொஃபஸர் கௌதம்?
மாப்பிள யாருமே வந்து கௌதமே அப்படின்னு ஓட்டு காட்டின்னு போடக்கூடாது. இந்த மாதிரி ப்ரொஃபஸர் ஐயான்னு ஓட்டு காட்டின்னு போடணும். நான் ஸ்கூல் படிக்கல இங்கே தான் வந்து பூந்தி பாக்கெட்லாம் வாங்கி பேண்டுக்குள்ளார் உள்ளுக்குள்ளார் கொட்டிக்க பிரிச்சு விட்டு கொட்டி அப்படியே பட்டாணி கொஞ்சோண்டு போட்டு ஒரு குலுக்கி விட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றது டெஸ்க் அடியில் கொஞ்சம். சரி சரி. வணக்கம் ஐயா. வணக்கம். எள்ளு இருக்குதுங்களா? எள்ளுங்க. எள்ளு தான் வேணும். எள்ளு தான் ஐயா வேணும். அவளுங்க. அவள் எவ்வளோக்கு வாங்குறது? தேங்காய் சுடுறதுக்கு ஒரு 3 தேங்காய் சுடுறதுக்கு காக்கில் ரொம்ப எச்சா இருக்கணும். ஊர்னா எச்சாயிரும். ஒரு 100 இருந்தால் 50 கிராம் போதுங்களா? 100 கிராம் எவ்வளவு? 110 ரூபா. இது எவ்வளோங்க வருது? இவ்வளோ இல்லை தேவைப்படாது. சரி சட்னி ஆட்டிங்க மாப்பிள்ள. சரி சந்தோஷத்தை பாரு மாப்பிள்ள. மளிகை சாமான் லிஸ்ட் எதுவும் சொல்லிடாதீங்க மாப்பிள்ள. பாருங்க தாத்தா வெளியூர் உரம்பரை பையன்கிட்ட பாருங்க. நமக்கு அவன் பால் பாக்கெட்டே உரமுறையை வாங்க வச்சுட்டேன். எங்களை பால் வாங்கிட்டு சொல்லி இவன் டீ போட்டு தரானுங்க. எங்க ஊர்ல எடுத்து எங்களே சரி வரானுங்க. வீட்டுக்கு வரீங்களா? அப்படியே ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு அப்படிங்கிறீங்க. வரவிலே கறி வாங்கிட்டு சொல்லி சமைக்கிற மாதிரி. அரிசி வேலை அவளே போகுதுன்னு நினைக்கிறேன். அவளே போகுது. அவ்வளவுதான் நல்லா இருக்கு. வேகாது. இல்ல அரிசி சாப்பிட்றப்ப அந்த கொஞ்சம் மரமரன்னு ஒரு மாதிரி இருக்கும். அவளே சாப்பிட்டுக்கலாம். இல்ல மாப்பிள்ள நாங்க எங்க சைடு அவளுதான் மாப்பிள்ள போடுவோம். அவளுதான் போடுவோம். அரிசிலாம் சேர்க்க மாட்டோம். நீ அரிசின்னு சொன்னதுனால சரி அரிசி வாங்கிக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். சரி சரி அப்ப அவளே வாங்கிக்கலாம். நம்ம அப்படியே இருந்தாலும் நம்ம புதுமையா கூட செஞ்சு பார்க்கலாம். எது? அவள் மட்டும் போட்டு அவள் மட்டும் போடுறது பாரம்பரியமான முறைன்னு நினைக்கிறேன். எவ்வளோ? சரி ஓகே. சுபாஷ் சுபாஷ் சின்ன வயசுல எல்லாம் இப்படி கடை விட்டு அவங்க எட்ட போயிட்டாங்கன்னா முட்டையில எடுத்து கிலோ பண்ணிக்கிறேன் இல்லையா? பண்ணிக்கிறேன். நானும் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போவெல்லாம் வந்து இந்த இடத்துல ஒரு 10,000 இப்படி ஒரு பணக்கட்டே இருந்தாலும் கூட மக்கள் அதை எடுக்க தோணாது. அது இது பண்ணிடுவோம். அன்னைக்கெல்லாம் வந்து திருடிடுவோம். அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா எடுத்து பாக்கில் ஓட்டுக்கிறது. அது பெருசாலாம் எடுக்க மாட்டோம். அது ஒரு நமக்கு பிடிச்ச மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், கடலை மிட்டாய். ஆனால் சின்ன வயசுல அந்த ஒரு திருட்டு புத்தி இருந்ததுங்க. இப்போவெல்லாம் வந்து இந்த கண்ணத்தில் ஒரு சூட்கேஸ் சொல்லி பணம் இருந்தால் கூட கையில் தொட மாட்டோம். அப்படிப்பட்ட மெச்சூர் ஆயிடுச்சு. அன்னைக்கு வேற இன்னைக்கு வேற. காசு இருக்காதுங்க. அப்படி நீங்க அந்த மணிக்கு நாங்கள் ஆட்டை போட்டுருவோம். அப்படி இல்லை மாப்பிள்ள. முன்னே அந்த 1 ரூபா காயின் பூத் இருக்கு. இந்த மாதிரி கடைக்கு நீட்டை போட்டு 100, 101 அழுத்திட்டு ஃபயர் சர்வீஸுக்கு போலீஸ்க்கு பண்ணிட்டு எடுத்துனே போன வச்சுட்டு ஓடிடு. ஒன்றும் பேச இல்லை. நீ எப்படி கேஸ் வாங்கிக்கல அப்படியே அப்போ பண்ணா தப்பு தானே. நெற்றிக்கந்தரப்பேனா குற்றமே. அப்போ வந்து சிறுவர் சிறுத்தை தான் அனுப்பியிருப்பாங்க. இப்போ நம்ம பெருசாயிட்டோம். இப்போ அனுப்ப முடியாது. அப்புறம் ஸ்டிக்கு மேலே மாப்பிள்ளைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. எவ்வளோ ஒன்று? 1 ரூபாய்ங்களா? சரி கொடுத்துருங்க. அப்போ 5 கொடுத்துருங்க. 5 கொடுத்துருங்க. 5மே அவங்க கையில நல்ல நறுமணமா இருக்குது. 5மே அவங்க கையில கொடுக்குறீங்க. மீதி 2 எங்க கையில கொடுக்குறீங்க. எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 3 போகுது. அவனுக்கு காட்டு. இது அடே இது பேப்பரா? டெசர்ட்ல சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ஆமா. அந்த டெசர்ட்ல கொடுத்து மாப்ள. ஏத்துல இது வந்து இந்த வீடியோ நாளைக்கே ஓட்டுருவேன். அப்ப அந்த வீடியோ அதுக்கு அப்புறம் கரூர்ல ஒரு ஐஸ்கிரீம் கடை பண்ணாங்க. நம்ம கொடுத்தாங்களா மாப்ள டெசர்ட்ல? அது ரைட். சரி ஐயா எவ்வளோங்க ஐயா? 85. ஆடி ஆஃபர் எதுவும் உண்டா? நாங்களா சொன்னோம். சரிங்களா? சரி வரேங்க. வரேங்க பாய். வரேங்க. சித்த நேரம் பாருங்க. அவருக்கு நம்மளால ஒரு பண்ண கொடுத்துட்டு பாரு. ஏமாப்ல சந்தோஷம். மகள் பாருங்க. அவர் குழந்தைக்கு கொடுத்துட்றாப்ல. பாப்பா கொடுத்துட்டு ஏ ஜாலி சூப்பர். அந்த கையில பிடிச்சுக்கோ. சூப்பர். சரி போலாமா? ஓகே மக்கள் வாருங்கள். ஜாமுன் சாப்பிடலாம். நல்லா இருக்குதா? 7 கால வயசானாலும் இது இங்கே ஜாலியாக தாங்க இருக்குது. நல்லா இருக்குதா? வியாபாரம் அருமையாக இருக்குது. முதற்கட்ட நடவடிக்கை அடுப்பை கொளுத்தி விட்றோம். என்னடா கேஸ் அடுப்புல தேங்காய் சுடுறீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா கேஸ் அடுப்புல தேங்காய் சொல்லிங்க. வடச்சட்டி வச்சுட்டு எல்லாம் வந்து வறுத்து போடணுமா? இல்லைன்னா கொஞ்சம் வளவலன்னு இருக்கு. வறுத்ததுக்கு போட்டோம்னா டேஸ்டா இருக்கு கொஞ்சம். எப்படி மாப்பிள்ள அடுப்பு 10 வருஷம் முழு சமையல்காரராக மாறிடுறீங்க தெரியுதா? ரைட்டுங்க. சிஸ்டர்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு பாருங்க எப்படி பக்காவாக இருக்காரு பாருங்க சுபாஷ். ப்ராப்பரான பாய்ங்க சுபாஷ். ஏய் தண்ணி தொட்டு அடேங்க அப்பா
அதான் ரொம்ப சூடாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இன்னொரு மெத்தடு. ஓகே நம்மளை போடலாங்க. ஆமாம்மா ரொம்ப கறி போயிடலீண்ணா. ஆமாம் போதுமா? போதும் விடு. ஒரு அளவுக்கு இருக்குல்ல, அப்புறம் ரொம்ப இருந்தால் நல்லா இருக்காது. ஆமாம் கலர் லைட்டாக கருதுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியலையே. வாயில் என்ன இல்லை யார் கேட்டு வாயில் ஓட்ட? என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். யாரடா கேட்கணுங்கிறியா? காட்டு சூடாக காட்டு 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 கீழே காட்டா. சூப்பர் மக்கள், ஜம்மு நீட்டாக சுபாஷ் வறுத்து எடுத்துட்டானுங்க. மாப்பிள்ள நானும் கொஞ்சம் நல்லா நல்லா மனமாக இருக்குது மக்களே. அவ்வளோதான் மக்களே, கிளம்பியாச்சு. அமராவதி ஆற்றுக்குள்ளே அதை பாருங்க, சுபாஷ் வீட்டு கடுத்தரை வந்து அங்கே இருக்குது. அதை விட்டு அப்படியே எல்லாம் இறங்கி வந்தோம் அப்படின்னா உள்ளே வந்து அமராவதி ஆறு மக்கள். ஃபுல்லாக தான் வந்து நம்ம தேங்காய் சொல்ல போகிறோம். என்ன மாப்பிள்ள செமாடாடே. என்ன அமராவதி டேமில் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா தான் வம்பா போயிரு. வரணும் மக்கள், தண்ணி வரணும், விவசாயி செழிக்கணும். கொஞ்சம் மேட்டில் என்ன நாங்கள் தேங்காய் சுட்டு போயிட்டா ஓகே. தேங்காய் சுட்டதுக்கப்புறம் செழிக்கிட்டே. ஆமாம் தாராபுரத்தை கடந்து வரதுக்கே லேட் ஆயிடும் மாப்பிள்ள. நம்ம மேட்டில் கொஞ்சம் அறுவாலை புட்டுச்சாலே ஒரு இதாக இருக்குது மாப்பிள்ள. வீர ஏறுது மாப்பிள்ள. மாப்பிள்ள கண்ணு நெருப்பாகுது, கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம், கண்ணு துடிக்குது. ஆமா, கரண்ட் பாக்ஸ் வெடிக்குது. எவனையாவது மக்கள் தப்பானிச்சுக்காதீங்க மக்கள். தப்பு தப்பு தப்பு, வன்முறை எதுக்கும் தீர்வாகாது. டேய், இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. சூனாப்பானா மக்கள் நாங்க. வேறுதான் வாய் தான் மக்கள். பில்டிங் என்னது நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க வீக்கு அப்படிங்கிற மாதிரி தான். வாய் ஸ்ட்ராங்கு, சாப்பாடு வீக்கு. ஓகே, சந்தோஷம் மக்கள். ஃபைனலி ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். சுபாஷ் விட்டு காட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். சுபாஷ் ஆரம்பிக்கலாமா? கரெக்டாக அவ்வளோ எடுத்தாச்சு மாப்பிள்ள. ஓகே, அவ்வளோ எடுத்தாச்சா? பரவாயில்ல மாப்பிள்ள. சிறப்பு சிறப்பு. அவ்வளோ ஊற வச்சுருவோமா? கொட்டுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள குழவை விடுவாங்க. என்னடி இது? ஏன்டா பத்தாதுங்கிறியா? ஆமாம். ஊர்னா எச்சா போய் ஊர்னா எச்சா வேண்டா கோதுமை. பரவாயில்ல, அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாங்கிறியா? ஒன்றத்தையும் விட மாட்டேங்கிறியா? பத்தாம் போயிடுச்சுன்னா அவ்வளோ அந்த கவர் பத்திரமா பற்ற வைக்கிறக்கு காரியத்தை. நீ பொட்டுக்கல்ல அதெல்லாம் தேவையில்லை. பொட்டுக்கல்ல வெள்ளம் இருக்கா, அதை அப்படியே இது பண்ணி போட்டுக்கலாம். ரைட். அப்போ ஃபஸ்ட்டு தான் அவ்வளோ ஊற வச்சுட்டு மக்கள். கொஞ்சம் நேரத்தில் ஜம்முன்னு ஊறி வந்துடுவாப்பில். அடுத்து எவ்வளோ எடுக்கலாம்? அவளை எடுத்தாச்சு. அடுத்து எவ்வளோ எடுக்கலாம்? அடுத்தது கடலை தூக்கணும். குச்சி எடுத்து செதுக்கலாம். ஏய், தேங்காய் ஓட்ட வர வேண்டியது இருக்குது. அப்பல தேங்காயெல்லாம் அப்போ கரெக்டாக நம்ம குச்சியை வந்து உள்ள சொருவோம்ல, அப்போ அதை ஓட்ட போட்டு ரெடி பண்ணிட்டு மாப்பிள்ள. அப்புறம் கரெக்டாக அப்படியே ஓட்ட விட்டு அப்படியே ஓன. அதான் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு குச்சி தான் நம்ம இது பண்ணணும், சீவணும். சரி, ஓகே. குச்சி சீவிட்டு அடுப்பு கல் கொட்டிடலாம். இப்போ எப்படி வெள்ளத்தை கொட்டவே இல்லை நம்ம? ஆமாம், வெள்ளம் கொட்டுறதுக்கு வேணும்ல. சரி மச்சான், இது சூரி இருக்குல்ல, சூரி இருக்குல்ல, சூரி சீவிக்கலாம். சீவிக்கலாமா? சின்ன சின்னதாக இப்படி போடு. இங்கே ஓட்டலாம் மக்கள். பாருங்க மக்கள், இங்கே அங்கே பொறுக்கி வச்சது கௌதமே. எவ்வளோ பரவாயில்லடா அன்னைக்கு. சூப்பர்ரா சூப்பர்ரா, பரவாயில்லைங்க மக்களே. நம்மளால் என்ன இருக்கிறியா? ஓகே மக்கள், அங்கே பாருங்க. சரி, இங்கே பாருங்க. இந்த பக்கம் திரும்ப முடியுது. தேவையான வேறு வெள்ளம் ரெடி பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பொசிஷனில் உட்காந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆளுக்கு 3 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. எப்படா எங்களை ஓட்ட ஓடுவீங்கன்னு. மாப்பிள்ள இருந்தாங்க. ரைட், ஓகே, சூப்பர். இப்போ இதில் வந்து எந்த கண்ணை ஓட்ட ஓடுறது? மாப்பிள்ள இது மாதிரி இது அதாவது இதுதான் கரெக்டாக இருக்குது. இதை ஈஸியாக ஓட்ட ஓட முடியும். புரியுதா? அந்த மேலே புடச்சாப்பில் இருக்குது பாரு, அதுதான் ஈஸியாக உள்ளே போகும். இங்கே கட்டு. அதில் தெரியல குழி. அந்த புடச்சமாக இருக்கிறது ஈஸி உள்ள போகணும். இவன் இந்த இடத்துல இதா எது? ஓகே மாப்பிள்ள. இரு வந்துடுறாரு. இறங்கிருச்சா? சப்போன் நினைக்குது. போடு. எப்படி கரெக்டாக இருக்குதா சொன்னதே? ஒரு திரவம் மாப்பிள்ள.
ஓட்டையை நல்லா பெருசு பண்ணியாச்சு. ஊற்றிடலாங்களா? பிடிச்சிக்கமாப்ல, பிடிச்சிக்கடா. சூப்பரு. தண்ணி எவனா குடிச்சிங்கன்னா பார்த்துக்குங்க. வீடியோ செஞ்சு முடிக்கிறாங்க, மிச்ச தண்ணி தான் குடிக்கிறா. நீ தெரியும் நீ தண்ணி குடிக்க வருவீன்னு, அதான் நான் முதலே சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை. நமக்கு தேவையான தண்ணி போகத்தான் மிச்சத்தான் நம்ம குடிக்கிறோம். ஓகேவா? எடுத்துடுறா, போதுண்டா. சூப்பர். இதே மாதிரி 3 வெங்காயம் பண்ணிவிட்டு அப்புறம் மீட் பண்ணுறோம் மக்கள். ஓகே, அடுத்த நடவடிக்கை. இப்போ கௌதம் வந்து அந்த குச்சியை வீணாக பண்ண போறியா? என்ன அது வேணால் நல்லா தெரியுது. நீ எப்படி அவங்க அண்ணன் தொலைக்க போறேன்னு நினைக்கிறேன். ஏய் இருறா நான் பண்ணித்தரேன்டா கௌதமே. அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். அழகாக பண்ணித்தராரு. அப்படி வச்சாலும் பண்ணக்கூடாது, வச்சு சீவன் அதை இரு. அதை ஒன்றே நான் பண்ணுறேன். இப்போ நம்ம வேலை வேலையில் பண்ணலாம். சரியா? மூஞ்சி வாடா, மூஞ்சி ஏன் வாடுது? ஏன் வாடுது? நல்லா சரிக்கிறோம். நல்லா ஒரு பேனா இதாட்டம். A few minutes later. ஓகே சூப்பர் மக்கள். இங்கே பாருங்க, ஜம்முன்னு மால் பாருங்க. ஒரு வேலை தெளிவாக செய்கிறேன் ஐயா. ஏமாப்பில் ப்ரொஃபஸர் தான். ஓகேவா? ரெடி ஆயிடுச்சு. அதான் அடிக்கணும், உள்ளே போட்டு அடிக்கணும். இது அதே மாதிரி இது ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. சூப்பரு. இதுக்கு வந்து இந்த கண்ணு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். ஓகே மக்கள், அருமையாக போய்விட்டது. மிக்சிங் ஊற வச்ச அவள் வந்து நல்லா ஊறிக்கிட்டு இருக்குது. ஊறட்டும். சோறு மாதிரி ஆகுது மாறும்ல. ஆமாம்ல. நம்ம இன்னும் இது அது ஆல்ரெடி இது மாதிரி தான் இருக்குது, சாப்பிட்டா தான் இருக்குது. சூட்டுகள் நம்ம காமிச்சு திங்கிற நல்லா இருக்கு. சுப்பே அவளை வடிச்சிருவோமா? ஓகே மாப்பு. அவளுக்கு தண்ணி வடிக்கலாம் சுபாஷ். ஆமாம், அவளை வடிக்கிறதுல அவளுக்கு தண்ணி வடிக்கிறோம். சூப்பர், வேற லெவலு. நெக்ஸ்ட் மாப்பிள்ள அடுத்து என்ன? வெள்ளைக்கட்டியா? வெள்ளைக்கட்டியா அப்படியே மேலே அப்படி சுரண்டி இதுக்குள்ள போட்டு போடலாமா? இல்லை அதில் நேரம் போடலாம்? இதுலேயே போட்டு. எதில்? அதுலேயே போடுற சொன்னுட்றா. ஒரே வேலையை முடிச்சு போயிடு. கவரில் போட்டுக்கிட்டு 7 வேலை கையில் வச்சு அப்படி பண்ணாதரா. கையில் வச்சு அப்படி நுரண்டு சீவர மாதிரி சீவி வாங்கல கிழங்கு. இப்படி சொல்றியா? ஆஹா, இப்படி தோல் சீவர மாதிரி. தோல் சீவர மாதிரி. அப்படி கரெக்ட். பரவாயில்ல சூப்பர். பரவாயில்லையே, வரப்போற புள்ள நம்பி வரலாமாட்டு இருக்குது. வந்துருச்சா? தாட்டி விட்டானே ஊர் இல்லையா? மாப்பிள்ள எப்படியோ அரை இதை வந்து கரைச்சிட்ட மாப்பிள்ள. அரை வெள்ளத்தை இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. வேற லெவல் வேகமா இருக்கேன் மாப்பிள்ள. சாதனை படைச்சிட்டான்டா. ஓடு, புடி 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 புடி. எங்க இருக்கிறானே தெரியலையே. எங்கடா இருக்க? வந்துட்டியா? ஓகே, இதை போட்டு தான் தட்டணும். வேறு வழி இல்லை. வழியே இல்லை. சரி, பாறைக்கு போய்க்கலவா? பாறை தாண்டா வாடா. இது பாறை இல்லையாமா? வை கீழே வை. நெக்ஸ்டியா இது அப்படியே வச்சு நுணிக்கிறது. கொட்டுட்டா கொட்டிட்டேன். ஐயோ சாரி. ஒன்று 2 முழுசாக இருந்தால் இருந்திருப்பதோடு மாப்பிள்ள. ஆண்டாள்கிட்ட பேசுனீங்களா? ஆண்டாள்கிட்ட பேசணும் மாப்பிள்ள. நம்பர் தான் கூப்பிட்டாரு மாப்பிள்ள. நம்பரா? நண்பரா. ஓகே. ராங் நம்பரா? இப்படி ரைட் நம்பரா? கரெக்டான நண்பரா? சுப்ராய் பெருமாள் ஆரம்பிக்கலாமா? ரைட். ஆரம்பிச்சிட்டான்டா. சிறப்புடா, அருவிடா. சரி மாப்பிள்ள, அடுத்து எள்ளு. ஓகே மக்களே, இங்கே பாருங்க. முதல் எடுத்தவுடன் வந்து அவ்வளோ போட்டோம். அப்புறம் வந்து வெள்ளத்தை வந்து அப்படியே உள்ளே நுணுக்கி விட்டுட்டோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்புறம் எல்லாம் போடலாமா? எல்லாம் எடுத்து அப்படியே பரபரன்னு தூவி விடு. வடிவில் சொல்கிற மாதிரி. ஓகேவா? அப்புறம் அப்படி பண்ணாதீங்க, அப்படியே நுணுக்கி விடு. அப்படி இல்லைடா, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அடுத்து எல்லாம் போடுறோமுங்க. கொல்லாமாப்ல வறுத்த எள்ளு. வறுத்த எள்ளு
எப்படி உழுவுவாரு மாப்பிள மேலே டாப்பிங்ஸ் மாதிரி. ஆமா நேற்று கரூரில் பார்த்தோம்ல, நாளானி கரூர் வாசம் பார்த்தியாடா இல்லு. நாளானி கரூர் கொஞ்சம் வெளியே ஓட்டுறா டே. இந்த வாசத்துக்குள்ள பேய் வந்தாலும் வெளியே கொஞ்சம் வெளியே ஓடுறான். லைட்டாக போட்டுரு. அந்த பக்கத்துலேயே வந்தீங்கடாப்பா. என்னடா புதுசாக சொல்றியா? இருந்தாலும் ஆத்துக்கால் இருக்கிற ஒரு பான பையன் ஒரு சாண தெரியல மாப்பிள்ள, எதுக்கு போட்டுருவோம். சரி பொட்டுக்கல் ஏற்றி விட்டுலாம் மாப்பிள்ள. போட்டுவிட்டு அந்த ஏலக்காய் அப்படியே கையில் இருக்கு. பொட்டுக்கல் அழகா உனக்கட பொட்டுக்கல்ல இருட்டு டாப்பிங்ஸ் மறந்துருச்சு மாப்பிள்ள. எப்படி பண்ணிட்டு பாரு திறமடா டே. நாங்களாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளுகளே இல்லை. என்ன மாப்பிள்ள? நாங்கெல்லாம் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆளு? மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் முத்த மூதேவிலா. இங்கே இப்படி இப்போ இருந்து போது ஏலக்காய் ஆத்துக்கள் ஓட்டாங்க கவரை மக்கள். பிளாஸ்டிக் மட்டும் நாங்கள் என்னைக்கு போட மாட்டோம். பிச்சு போடு கையில் அப்படியே ஒவ்வொன்றும் பிச்சு போடு. கொஞ்சம் நசிக்கிட்டு அப்படியே பிச்சலாம். நீ கையில் பிச்சு போடுற வேலை முடிஞ்சா போட்டுரு. அவ்வளோதான். ஏலக்காய் ஒரு வாசத்துக்கு. சூப்பராக பெருமாள் மாப்பிள தண்ணி, தேங்காய் தண்ணி. ஆமாம் மாப்பிள. ஓகே ரைட்டு. ஊற்றிடலாமா? ஊற்றிடலாமா? தேங்காய் தண்ணி அப்படியே கொஞ்சோண்டு மட்டும் ஊற்றிக்கலாம் மாப்பிள. ஃபஸ்ட்டு மிக்சிங் கரெக்டாக போதும் மாப்பிள. போதும்டா. தேவைப்பட்டா எப்படி பத்தாது, மிக்ஸ் பண்ணிக்கோ. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிடா. பத்தாது ஊற்றிக்க தெரியாத மாதிரி இருக்கு. இல்லை நம்ம இதெல்லாம் அப்படியே உள்ளே போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், லிக்விட் இல்லாமல். சூப்பராக பண்ணு. சூப்பராக கலக்கிட்டோமா? கையில் கையில் கலக்கிட்டு கை கழுவிட்டேன். அப்புறம் கை கழுவிட்டேன். நான் கழுவு வச்சிட்டேன்ல. செமையா இருக்கு ஃப்ளவர். இதுவே வேற இதுவே சிப்பு எப்படி இருக்குது பாக்குறதுக்கு? ஒரு கண்ணி நல்லா இருக்கு. ஒரு நல்லா இருக்கு. சாப்பிடணும் தோணுது. எள்ளு மாப்பிள்ள, எள்ளு கொஞ்சம் அதிகமாக தான் மிக்ஸ் பண்ணிருக்கோம். எள்ளு முட்டையாட்ட இப்போ வாசடிக்குது. உள்ள வந்து போட்ட இப்போ எள்ளு வாசமும் ஏலக்காய் வாசம் தூக்கி அடிக்குது நம்மள. அப்படியே தூக்கி அடிக்குது. ஆமாம். அப்படியே இது வெள்ளம் வந்து கரைஞ்சிட்டு இருக்கு. தண்ணி மிக்ஸ் ஆனால் கரைஞ்சிட்டு இருக்கு. சூடாக நீங்க போதும் மாப்பிள்ள. இப்போதைக்கு இது தண்ணி வந்து இதில் ஊற்றணும். ஊற்றணும் தேங்காய் தண்ணி ஊற்றணும். கரெக்டாக ஊற்றிக்கிட்டோம். வெள்ளம் உருகுச்சுன்னு வச்சுக்கோ மாப்பிள்ள. கொஞ்சம் கை மாறிடு மக்களுக்கு எல்லாம். இப்போ வெள்ளம் உருகு கொஞ்சம் கை எடுங்க. இந்த அப்படியே கட்டணும். இல்லை இது ஓகே. அங்கே உள்ள கட்ட நல்லா இருக்குதுங்க. என்ன கையில் எடுன்னு நினச்சிட்டா எப்படி சமாளிக்கிறா பாரு. ஐயோ டேய், கையில் எடுன்னு நினச்சிட்டா. ரெண்டாவது கை எடுன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கையில் எடுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். சொல்லு மக்கள்ஸ். இங்கே பாருங்க மக்கள்ஸ், எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஐயோ செமையா இருக்குல்ல, சூப்பராக இருக்குதுங்க. அடாடா அருமை 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 மாப்பிள்ள. வெள்ளம் உருக அந்த லிக்விட் அதிகமாகுது மாப்பிள்ள. உருகி போனவளே நாங்க ஆடி ஒன்று செலிப்ரேட் பண்றோம். போதுமே மாப்பிள்ள. எடுத்து உள்ள போடணும். எப்படா போட்டுருவியாடா? போட்டுடலாம் மாப்பிள்ள. கொஞ்சமாகவே குத்தி விட மாட்டிருக்கே. இந்த ஓட்ட வருஷம் பெருசா போடல. ஆனா பொறுமையா தான் செய்யணும் இந்த வேலையெல்லாம். அவ்வளோதாண்டா இல்ல உள்ளுக்குள்ள இறங்காது. இருக்குதே அவ்வளோ ஒரு புளி தாண்டா. கீழே இங்கே வச்சு பண்ணாதான் நான் கேமராவில் கொஞ்சமாக தெரியும். அங்கே கொண்டு வச்சுட்டு எனக்கு என்ன தெரியும்? இங்கே கொண்டாங்க இப்படி இங்கே வச்சு பண்ணு. அது ஓட்ட பெருசா போடணுமா? நீ தள்ளி விட்றா. இல்லடா ஓட்ட அவ்வளோதாண்டா போட முடியும்டா. புட்டுக்கல்லைக்குள்ள உள்ளுக்கு போகாது. போயிடும். ரொம்ப நேரம் ஆகுண்டா. உள்ளுக்குள்ளார போக மாட்டேங்கிறா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பஸ் போகுது. ஆனால் கொஞ்சம் லேட்டாகும். இதுக்கு ஒரு 1/2 hour இழுத்துரு. நானே கையில் தள்ளி விட்டுட்டா. கண்டிப்பாக 1/2 hour வேண்டாம். இதுதான் வேலையே. இன்னும் கொஞ்சம் ஓட்ட பெருசு பண்ண முடியும். குடும்பத்தில் தள்ளிக்க. இந்த சைடு இருக்குல்ல, இந்த வடுமை மட்டும் ஓட்ட ஒன்று கொஞ்சம் அகலப்படுத்து. இந்தா A few inches later. போகுது. அதை போகுது வரும் இறங்குது வரும். அப்படி பண்ணு. அப்படியா இது செம்மையாக இருக்குடே. கௌதம் பார்த்தியாடா எப்படி உள்ள போகுதுன்னு? நீட்டாக போகுது. இது அருமையாக ஐடியாடோ. இது செம்மடாடி. முதல்ல இப்படி பண்ணிக்கலாம் டே. பொறுமையா குத்து தண்ணி ஊற்றுட்டா? ஜீரா ஊற்றுட்டா? ஜீரா மட்டும். அவ்வளோ
போதுன்னு நினைக்கிறேன், பொங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். பொங்கல் மாப்பிள்ள உள்ளே போகல, ஏர் கட்டிக்கிச்சு. ரொம்ப ஜீரோ ஊற்றக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் இது கொஞ்சம் போட்டு உள்ளாரு மாப்பிள்ள. அது போதும் மாப்பிள்ள, மொத்தமே போதுங்கிறேன் நான். இதோட முடிஞ்சிருச்சு, போதும். ஏறக்க உள்ளதில்ல, தள்ளிட்டேன். குச்சிவிடு, போட்டு அமுத்து, போடு, அமுத்து. இன்னும் பாரு எவ்வளோ இருக்குது பாரு ஜீரா. எங்க இந்த பாரு எவ்வளோ இருக்குதா கொடுக்குதுன்னா இப்போ பிடிக்கணும், அவ்வளோ பிடிக்கணும்ல. தேங்காய் சிரிச்சுடா. ஏன் 2வது பிரியாணி மூங்கில் பிரியாணி பக்கத்தில் குண்டா கட்ட போட்டான், மூங்கில் பிடிக்கலன்னா. ஸ்டெப்பு மாப்பிள, இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அதான் மாப்பிள்ள சொன்னேன், நான் நசை பிடிச்சது எப்படா சுட்டு சாப்பிடுவேன். மாப்பிள்ள அவனுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ என்னடா இதை வந்து இது இன்னும் குத்திட்டு இருக்கான், நவுத்துனானுங்கன்னா அள்ளி வாயில ஓட்டு போயிட்டே இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி ஒரு 2 ரவுண்டு அடிச்சாச்சுல. என்ன பண்ண தெரியுங்களா? என்ன உள்ள ஓடுறியா, அப்புறம் தூக்கி இதான் சாக்கு வச்சு வாயில் ஓடுறியா, அப்புறம் உள்ள ஓடுறானுங்க, அப்புறம் தூக்கி வாயில் ஓடுறானுங்க. சொல்லி அப்படியே சொல்லி காமிக்கிறதுல 2 வாய் போட்டியாவே. சூப்பர் மாப்பிள்ளை, மாப்பிள்ள கிட்டத்தட்ட முடிஞ்சது. எல்லாம் இந்த ஓரத்தில் அதிகமாக இருக்குது. எப்படி இருக்குது? வேற லெவல் இருக்குதா? கொளுத்து. அவ்வளோதான் மக்கள், இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். சாப்பிடலாமுங்க. என்ன இருக்குது பக்கா செவ மக்கள். வாங்க அடுத்து வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகே மக்கள், இப்போ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோங்க. சூப்பராக இப்போ எப்படி போகுது பாரு. ஓகேவா? குச்சி உடையாமல் மெதுவாடி. மெதுவாடி, குச்சி உடஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு அப்படி அடிக்கிறத விட கீழே வச்சுட்டு மேலேருந்து அடி தட்டுறது தான் பெஸ்ட்டு. பாரு இல்லை, சொல்கிற மட்டும் கேளு. இதை இங்கே வச்சு அடிச்சிட்டியா விட்டுரு, 3 அடித்து பாறையில் கொண்டு வச்சு தட்டிக்கலாம். ஓகேவா? அடுத்த இருந்தா எடுத்து கொடுப்பல. இதான் ஜம்முன்னு இருக்கு. இதான் ஆகாதுண்ணா, மெதுவாக அடிச்சுன்னா அழகா மெதுவாக அடிக்கணும். எங்கே ஆடுது, கொஞ்சம் அடிச்சுக்கலாமே. எங்க ஆடுது? ரொம்ப ஆட்டாது. நீ ஆடுதுன்னா லைட் ஆட்டி பார்த்தா நீ வேற எதுவும் வச்சு ஆடுறியா? ஆடலடா, ஆடல. லைட்டாக மட்டும் தட்டிக்கணும். லைட் தட்டா இனிமேட்டு வரணும். போதுமா? இதை காட்டு. இது நல்லா இதாகிடுச்சு. ஓகே, போதும் இங்கே காட்டு. மாப்பிள ரெடியா? ஹாப்பி ஆடி 1 நல்வாழ்த்துக்கள். மக்களே, தலையாடி நல்வாழ்த்துக்கள். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். பாட்டட்ஸ். தலையாடி வந்து உனக்கு தான் மாப்பிள்ள. தலையாடினா மொதல் தலையாடி. எனக்கு அது 3 ஆடிதே. 3வது ஆடிதே. மாப்பிள்ளை எடு, தெக்கு பாரு. நின்னுக்கா மாப்பிள்ளைகளா, சுடுறதுக்கு தயாரா? மாப்பிள்ள. ஓகே, சுடுவோம். ஜும்பாரு ஜும்பாரு ஜும்பர ஜும்பா ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பர ஜும்பா ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பர ஜும்பா. அக்னி சிறகே எழுந்து வா, உன்னால் முடியும், பத்த வைடா, பத்திக்கிச்சுடா, அக்னிடா. பத்திக்கிச்சே மாப்பிள்ள. ஒன்றும் இல்லை, நீ இப்போ வரலாம், அது பற்றி கூட காற்றுல ஆக்சிஜன் பற்றிக்கு. பேப்பர்லேருந்து வெளியே வந்துருச்சு. தீய போய் கட்டி பிடிக்கிறான்டா, அக்னிங்க நியமிக்கிறான்டா. காத்தடிக்கிறதுல கூத்துக்கட்டே சுத்தி வா. ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பா சுப்புராய் பெருமாள் வேட்டில் பிடிச்சப்பா. ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பர ஜும்பா, தலையாடி நல்வாழ்த்துக்கள். ஜும்பர ஜும்பா, தலையாடி நல்வாழ்த்துக்கள். ஜும்பர ஜும்பா. தலையூரு சுபாஷுக்கு ஜும்பர ஜும்பா. போடுங்க. தலையூரு சுபாஷுக்கு ஜும்பர ஜும்பா. ஐயோ 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 ஜும்பர ஜும்பா. ஓகே, இது மாதிரி இருக்கலாம்டா. ஒரிஜினல் காட்டு வாசி மாதிரியே இருப்போம் நம்ம. ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். வச்சிருவா.
ஜோதி ஏத்தி ஐக்கியமாயாச்சு. ஐக்கியமாயாச்சு. மக்களே எனக்கு தெரிஞ்சு மாப்பிள என் லைஃப்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செய்யறேன். அப்படியா? ஆமா, என் லைஃப்ல இன்னைக்கு அது ஃபர்ஸ்ட் டைம். எவ்வளவோ நாள் ஆசைப்பட்டிருக்கேன் மக்கள். ஏன்னா நான் வந்து ஊருக்கால இல்லைங்கண்ணா, எங்க தோட்டத்துக்கால இருக்கிறோமா, அதனால நாங்கள் வந்து பசங்களாம் கிடையாது, வீட்டில் செய்யணும்னு நினைப்போம், ஆனா வந்து செய்யறது இல்லைங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் உங்களோட செய்யணும் இருக்குது மாப்பிள்ள. நானும் இன்னைக்கு தான் மாப்பிள்ள ஃபர்ஸ்ட். ஏன்னா இவ்வளவு நாள் நானும் தேங்காய் சுட்டது கிடையாது. எங்க அப்பா இருந்த வரைக்கும் எங்க அப்பா தான் தீனி போட்டு தேங்காய் சுட்டு ரெடி பண்ணி கொடுக்கறது எல்லாமே அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டம் தெரியல. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைமா பண்ணீங்களா, அது ஒரு அனுபவமா இருக்கு. ஓகே மாப்பிள்ள, எப்படி வந்தா நான் வந்து நான் வந்து பசங்களோட ஏகப்பட்ட தடவை சுட்டேன். எங்க ஊருக்குள்ள வந்து இப்ப நான் 20 பசங்க 30 பசங்க ஒட்டுக்கா சேர்ந்து தோப்புக்குள்ள இந்த மாதிரி பெரிய ஃபேமிலியா எல்லாம் வந்து ஜம் சுடுவோம். அப்பெல்லாம் வந்து இந்த இன்ஸ்டா ஸ்டோரி வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாம் கிடையாது. அதனால என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆனா இப்போ இன்ஸ்டா ஸ்டோரி இதெல்லாம் எல்லாம் போடுறானுங்க. ஆனா இப்போ வந்து தேங்காய் வைக்க ஆள் இல்ல வரமாட்டேங்கிறானுங்க. இது வந்து நம்மளுடைய பாரம்பரியம். இப்ப மாத்தீங்கன்னா மாப்பிள்ள, இப்ப உங்க சைட்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆடி 1 தேங்காய் சுட்டுவாங்க. எங்க ஊர்ல அப்படி கிடையாது. ஆடி 18 அன்னைக்கு முளைப்பேரி விடுற அன்னைக்கு தான் தேங்காயே சுடுவாங்க. எங்க எல்லாம் தலையாடி சுட்டுவாங்க மாப்பிள்ள, தலையாடி சுட்டுவாங்க. கொடுமுடி சைடுல அப்படித்தான், ஆனா இங்க அப்படி கிடையாது. அதான் அப்படியே பழகிட்டோம். இன்னைக்கு தான் ஆடி 1 அப்ப நம்ம உண்மையாலுமே சொல்றேன், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்துல பாரம்பரியம், தமிழருடைய பாரம்பரியம் அழிஞ்சிட்டு இருக்கிற காலத்துல நம்ம அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிற வகையில ஒரு வீடியோவை குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபருக்கு மேல இருக்கவங்கள இப்படி ஒரு வீடியோ போடவே மாட்டாங்க. இப்போ ஸ்மால் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க கொஞ்சமா சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்க. அதாவது இத புதுசுன்னு தெரிய நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வீடியோ எல்லாம் பெருசா ரீச் ஆகுமாங்கிறது தெரியல. வெளிய இருக்கவங்க யாரும் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க. வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு இது அனுபவம் இல்ல மாப்ள. கண்டிப்பா உங்களை நம்பிதான், உங்களை நம்பிட்டு இல்ல, இப்படி ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் செய்யறோம் அப்படின்னா என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் கூட நீங்க எந்த வீடியோ எங்களுக்கு ஷேர் பண்ணி, இந்த வீடியோ எங்களுக்காக நீங்க எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சுடுங்க. நாளைக்கு நம்ம வீடியோ உங்க அத்தனை பேருக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சொல்லி பறக்கணும், தூள் கிளப்பணும், தமிழ்நாட்டிலேயே நம்மளோட வீடியோ ட்ரெண்டிங்ல போகணும். நான் நைட் தூங்காம கொள்ளாம கூட வருமாப்ல, நைட் தூங்காம கூட எடிட் பண்ணி விடியகால 10 மணிக்கு வீடியோ இறக்கிடுறேன். நீங்க ஏன்னா எங்களுக்காக இந்த வீடியோவை எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணி இதுதான் ஆடி தலையாடி அப்படின்னு சொல்லி மக்களுக்கு காட்டுறீங்க. எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து இவங்க வந்து இந்த ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு பிளான் பண்ணாங்கன்னா 20 நிமிஷத்துல இதை ரெடி பண்ணிடலாம். அப்படிங்கிறப்ப இவங்க வந்து நம்ம வீடியோ பார்த்தா அடுத்த 10 நிமிஷம் முடிவு பண்ணிடலாம். நாமளும் இன்னைக்கு இப்படி கும்புறோம்டா அப்படின்னு முடிவு பண்ணி ஜம்முன்னு செய்யலாம். மச்சான் அந்த இதை தூக்கி போடுச்சு, அந்த பட்டை தூக்கி போல மேலே வை பக்கத்துல. பரவாயில்ல, பெரிய பா ஜம்முன்னு மாப்பிள்ள. ஆத்துக்களை குறைஞ்சாடி இங்க காத்து அதிகமா இல்ல மாப்பிள்ள, ஏன்னா ஆத்து டவுன்ல இருக்குது, மேல காலத்து போயிருது. பரவாயில்லோ, ஏன்டா அப்படி முக்கிட்டு பேசுறீங்க அப்படின்னா அப்பதான் காய்ஸ் கேட்கும் மக்கள். 3 மைக் போட முடியாதுங்க. ஆமா, அதனால சத்தம் போட்டு பேசுறோம். இவனுக்கு ஃபர்ஸ்ட் அடிச்சிரும்டா. யாருது? உன்னோடதான். எப்படி விவரமும் நடுவில் ஜம்முன்னு வச்சு அழகா இவனுக்கு தீ போனது போகவே மீதி நமக்கு வருது. பாத்தியா இப்படி வருது பாத்தியா, அவன் நல்ல நடுவுல வச்சு காட்டிட்டு அடுப்புல வச்சு அடுப்பு வடசட்டிக்கு வெளியே வரும்ல, அது மாதிரி வந்துட்டு இருக்கு நமக்கு தீ. அதாவது புல்லுக்கு போற தண்ணி நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு போற தண்ணி இடையில வருது. பரவாயில்ல, மட்டர் நம்மளுக்கு எல்லாம் பாரு ஏமாப்ல, எல்லாமே குச்சி ஈஸியா கிடைச்சது, மட்டை ஈஸியா கிடைச்சது. நல்ல ஒரு அருமையான கடைக்காரர்கிட்ட போய் வாங்கணும், அதுவே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அவன் பேரு சென்னிமலை. நாங்க செல்லமா சென்னிமலை தாத்தான்னு கூப்பிடுவோம். சென்னிமலை தாத்தா தான்டா பேரே. சென்னிமலை தான் கடைக்கு கடை பேரு சென்னிமலைன்னு தான் சொல்லுவா. சென்னிமலை கடை சென்னிமலை தாத்தா அதுக்கு இன்னும் கொஞ்சம் மேல வச்சிடும். பேரே சென்னிமலை தான், கடை பேரு சென்னிமலை தாத்தா கடை அப்படிங்க. அடியில அவங்க அது முட்டை கொடுத்து நிக்கு. ஓகே சுத்திட்டுங்கடா, அதுல மறந்துடாதீங்க. சுத்திட்டே இருக்கனே. ஒரு சைடு மட்டும் அப்புறம் ஓட்ட விழுந்துரும். உன்னோட ஆல்ரெடி வெடிச்சிருச்சுடா. வெடிக்கிறோம்ல, வெடிச்சிருச்சு. இந்த பக்கம் வெடிச்சிருச்சுடா. உன்னோட எப்போ வெடிச்சிருச்சு? வெடிச்ச வின்னர் கிடையாது, வேகற வைக்கிறதா வின்னர். ஏமாப்ல? இல்ல மாப்ள, வெடிக்கிறதா வின்னர். உண்மையா வெடிச்சிருச்சு. உன்னோட யார் வெச்ச கொஞ்ச நேரத்துல வெடிச்சிருச்சுடா. இது வந்து வெடி என்ன வெடி தெரியுமா? அந்த நம்ம பொளந்ததுடா. சொல்லு அந்த சைடுல பொளந்துருந்துச்சு இல்ல, அதுல இருந்து ஒழுவுறதாண்டா வெடிச்சுன்னு சொல்றீங்க நீங்க. 2000 years later.
என்னடா அது தேங்காயில பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது கௌதமே? வெடிச்சிருச்சு மாப்ள. அதுதான் அப்படி பத்தி. மாப்பிள என்னது எடுத்துருச்சு அப்படியே ஜூம்ல காமி. செம்மடா. எங்க மாப்ள? பாரு. எது கௌதம் எந்த நேரே? இந்த மாப்ள இருட்டு காலையில ஃபிளாஷ் போடுறாரு. இது சூப்பரா வெடிச்சிருச்சுடா. அதான் தேங்காயே பிடிச்சிருக்கு கொஞ்சம் இல்ல. அதுதான் போதும்டா அப்படி. போதுமா அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இங்க பாரு நம்மளது எப்படி இங்க வந்தது. இந்த ஸ்டார்டிங்ல வெடிச்சிருச்சுடா அவனே. ஸ்டார்டிங்ல வெடிச்சிச்சு. நம்மளது 4 தசிக்கு போல மஞ்சள் தேய்க்காதங்காட்டி சீக்கிரம் வெடிச்சு வச்சாருமா. மஞ்சள் தேங்காய்க்கு தேய்க்க மாட்டோம் மாப்ள. சீச்சி வித்த மஞ்சள் தேய்ப்போம். தேங்காய் கூட அப்பாற்பட்டது. இங்க வார அவனை பாடுறா. வேத்து பள்ளிக்கு போயிட்டான்டா. ஆமா மாப்ள. இதுக்கு நெருப்புக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்கும்ல. அருமைடா. ஆனா சொகண்டா. அடுத்துக்கிட்டே அப்படியே வெட்டத்தை பார்த்து படுத்துருக்கவே சொல்லுவாங்கல்ல. சொகண்டா. அது ஆத்துக்கால ஏமாப்ல. வானத்தை பார்த்து படுக்கிறது அந்த வானத்தை பார்த்தேன் பூமிய பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே. இப்பதான் பார்த்தேன் என் பக்கத்துல படுத்திருக்கான். பாட்டுக்கு கரெக்டா கமெண்ட் போடுவாங்க. மனுஷனை நாங்க பார்த்தோம், ஆதி மனிதர்கள் தான் படுத்திருக்கானுங்க 3 பேரு அப்படின்னு கமெண்ட். இப்படி அடிக்கடி மொக்க காமெடி அடிப்பாரு எங்க ப்ரொஃபசர். இல்ல மாப்ள, அவங்க கமெண்ட் பண்ணுவாங்கற. மனுஷனை இன்னும் பார்க்கலையே அப்படி. அப்ப நீங்களும் யாரா அப்படி பண்ணுங்க. நீங்க தான் அலாதிக்கு மாப்ள. ஏன் சும்மாசே என்ன மாப்ள? என்னதான் நம்ம சும்மா ஃபன்னுக்காக பேசினாலும் இப்ப ரியாலிட்டி எப்படி இருக்கு நம்மளுக்கு? ரியாலிட்டியா அது ஒரு ஹாப்பியான தருணம் மாப்ள. ஹாப்பியான தருணம். ஆமா மாப்ள. சாயந்தரம் நம்ம இத வந்து சுட வரப்ப மேங்கோத்து மழை தூறிட்டு இருந்துச்சு. நான் கூட இங்க மழை வந்துரும். இப்ப கருமையாம இல்ல. ஜம்முன்னு நட்சத்திரம் கலகலன்னு தெரியுது. அந்த நட்சத்திரம் நம்மளை பார்த்துட்டு ஜம்முன்னு படுத்திருக்கீங்களா எங்களை மாதிரியே அப்படிங்கிற மாதிரி ஜாலியா இருக்கு. உண்மையால மக்கள் நடு ஆத்துக்கால அமராவதி ஆத்துக்கால எப்போ தண்ணி வரும்னு தெரியாம மழை சாயந்தரம் வர மாதிரி இருந்துச்சு. மழை வரல. இப்படி நம்ம நண்பர்களோட ஜாலியாக ஒரு மொமெண்ட்ஸாக செஞ்சு இப்படி நிம்மதியாக அதை செஞ்சு முடிச்சு அந்த திருப்தியில் படுத்துருக்கோம் பாருங்க. ஆமாம் மாப்ள. மாப்ள இன்னொன்று யோசிச்சு பார்த்தியா மாப்ள? நம்ம படுத்துக்க நேரம் தான் நம்ம நிலா பார்த்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம 3 பேர்த்தையும் பார்த்து வெக்கப்பட்டு பாதி மறந்துச்சு. சொல்லு கௌதமே, சொல்லு மாப்ள. புரியுதா பையன் எவ்வளோ கில்லாடின்னு தெரியுதுரோ. ஆண்டா அப்ப இன்ஸ்டாகிராம் என்னடா எங்ககிட்டயே நீ இப்படி பேசுறியே, இத்தனை இந்த உலக மக்கள்கிட்டயே இப்படி பீலா விடுறியே, நீ இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ்ல என்னடா பீலா விடுவ? ஒண்ணுமே ஒண்ணு மாட்டேன் மாப்ள. காத்து வாங்கிட்டு இருக்கு மாப்ள. உண்மையான காத்து வாங்கிட்டு இருக்குதா காதல் வாங்கிட்டு இருக்குதா? காமிக் சொல்லக்கூடாது. காத்து வாங்கிட்டு இருக்குதா காதல் வாங்கிட்டு இருக்குதா மாப்ள? இந்த டயலாக்லாம் யாரும் எதிர்பார்க்காத டயலாக்டா. எது மாப்ள? நானாச்சு நிலா ஒழிச்சுச்சுன்னேன். கௌதம் வந்து நான் ஹார்ட்லயே பூந்துட்டேன், உன் மனசுக்குள்ளார பூந்துட்டேன்லாம் சொல்லுவியா? மக்கள் ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர். மாப்பிளைஸ் என்ன மாப்பிள்ள உடைச்சிருவோமா? வேற லெவல் இருக்குது. குச்சியில இருந்து கழட்டிக்கலாம் மாப்ள. கழட்டிக்கலாமா? குச்சியில இருந்து 3 தேங்காய் கழட்டிக்கலாம். கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஓட எடுத்துடலாம் வெளியே. ஓகே மாப்ள கழட்டுங்க. மாப்ள ஃபர்ஸ்ட் 2 தேங்காய் இது பண்ணிக்குவோம். அப்புறம் இன்னொன்று பிரிச்சுக்குவோம். ஏன் மாப்ள இப்படி காட்டு. இந்த பக்கம் காட்டுறா. எப்படி மாப்ள? இங்கே கழட்டுறது கேமரா தெரியும்ல. ஓகேவா? இப்படி நம்ம ஓகே மாப்ள. ரொம்ப அடிச்சிறக்கிட்டோம். ஆமா. வருதுடா வெளியே வருதுடா. அலங்கா. சூப்பர்ரா. வெளியே வேற நெய் மாதிரி வெடிஞ்சு வந்துருக்குது. ஆமா அந்த ஜீரா. பொறுமையா ஆட்டாம கொள்ளாம கழட்டு மாப்ள. ஆட்டாம கொள்ளாம இப்ப கழட்டுறேன் கிடையாது. எப்படி முடிச்சிருக்கும் பாரு. இந்த அளவுக்கு அடிக்கிறது ஏன் சுபாஸ்? நம்ம தான் போட்டு மாப்ள. இது சரியான அடி இல்ல. சூப்பர்ரா. அருமைடா 2 அடி மக்கள் பக்கா. எங்க அந்த 3ஆவதா இருப்பானே அவன் எங்க இருக்கான்? இது என்னடா? இது என்னடா? இது என்னது மக்கள்? எந்த ஆட்டம் இருந்தா நீ வந்துட்டியா தலை? செம சூப்பராக இருக்குது. ஓகேங்க பாருங்க எப்படி இருக்கு வர்றோம். எப்போ வேற லெவல் இருக்குடா பார்க்கறக்கு. உள்ள செக்க செவையன்னு இருக்குது. அந்த வெள்ளை கலர்ல இந்த பாட்டு வந்து ஓட்டையாது தேங்காய் ஓட்டையாதுரா மச்சி. இங்கே விடு மச்சி. இதை கழட்டா. கௌதமே மாப்ள சாதித்தே விட்டாய். ஆமா. அடாடாடா பாரு வித்தியாசமாக இருக்குது. செவ்வாய் கிரகத்துலேருந்து என்னடா இப்படி இருக்குது? வெள்ளை வெளியே கலரை வித்தியாசம். நொங்கு மாதிரி இருக்குடா சுபாஷ். இங்கே பாரு. அது அப்படியே 2 பொளந்து காட்டுமாப்ல.
டேய் செம்ம மக்கள்ஸ் இங்க பாருங்க எப்படி இருக்குது வெந்தது பாருங்க நொங்கு மாதிரி இருக்குதுங்க. ஹாப்பி ஆடி ஃபெஸ்டிவல். ஹாப்பி ஆடி பேருக்கு ஃபெஸ்டிவல். கீழே கொண்டு போயிடுவான். ஓப்பன் பண்ணி காமிக்க போறான், நாளாக பிரிக்க போறான். அப்படி கேக் வெட்டின மாதிரி கேக் வெட்டி சாமி வெட்டுறான்டா கௌதமே. மக்கள் ஆளுக்கு ஒரு பீஸ். ஆமாண்டா ஆப்பிள் கேக் மாதிரி இருக்கு. கௌதமே கௌதம் தான்டா. காட்டு மச்சான். போடுறா தகிட 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 மச்சான். வாவ் செம்ம 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 செம்ம. டேய் செம்ம இருக்கு பாரு. இங்க பாருங்க மக்கள், அடியில வந்து தேங்காய், மேல அந்த ஸ்டஃபிங்கு, இங்க தேங்காய் ஸ்டஃபிங், இங்க தேங்காய் ஸ்டஃபிங், தேங்காய் ஸ்டஃபிங். 4 பேர்த்துக்கு 4. கௌதம், சுபாஷுடைய தம்பி, நானு. ஆரம்பிக்கலாமா? ஓகே மக்கள்ஸ் வாங்க ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்க மக்கள்ஸ், கருப்பு எல்லை வறுத்து, அதுக்கப்புறம் அவல், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் ஊற வச்ச அவல், சரி அது 2 டைம் சொல்லிட்டுனா, ஏலக்காய் உள்ள போட்டிருக்கிறோம், வெல்லம் போட்டிருக்கிறோம், வெல்லம் போட்டு தேங்காய்க்குள்ளே வச்சு ஃபஸ்ட்டு தடவை இந்த மாதிரி செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸான காய் கௌதம் வச்சு மாப்பிள்ள எடுத்துடலாமா ஆளுக்கு ஒன்று? ஓகே காய்ஸ் ஆரம்பிக்கலாமா? ஓகே தம்பி எடுத்துக்கங்க, தம்பி வரட்டும். ஓகே சரி சரிம்மா. ஓகே மகிழ்ந்துடுங்க. ஹாப்பி ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் அனைத்து உலக மக்களுக்கும். ஹாப்பி என்ஜாய். சாப்பிடு மச்சான். ஓகே மக்கள்ஸ், நானும் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள்ளைங்களா பொறுத்து நானும் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் மக்கள்ஸ். சாப்பிடலாமா? தேங்காய் வித்து உள்ள இருக்க ஸ்டஃபிங்கு. ஒரு சொட்டு ரத்தம்டா. எல்லாம் நினைப்பாங்க மாப்பிள்ள, என்னடா இவனுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்கிறானுங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதை ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்க. ஆனா நம்ம வந்து எல்லாமே நல்லா செஞ்சுட்டு இருக்கோம், நல்லா போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சும்மா ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். இப்போ யூஸ்ஃபுல்லாக தேங்காய் எப்படி இருக்கும், சாப்பிட்றதுக்கு மடுக்குன்னு இருக்குமா, சாப்பிட்டு அந்த வாயில் சக்க சக்கையாக வருமா? இது மடுக்குன்னு இருக்காது, சக்க சக்கையாக இருக்காது. நம்ம அந்த பச்சை தேங்காய் சாப்பிட்றதான் அந்த அந்த சாறு வந்து நாக்கில் ஊறும், அந்த சக்கை தெரியும். இப்போ நம்ம அந்த நீரை வந்து வேக வச்சுட்டோம், நீரை வேக வச்சு அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டோம். அதுதான் இங்கே வந்து அந்த சவுக்குன்னு இல்லாமல் சாப்பிட்றப்ப ஜம்முன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காய் வந்து இளங்காய் அதுதான் உனக்கு அதாவது வராது. இப்படி செய்கிற மாதிரி தான் தயவு செஞ்சு வந்து ரொம்ப இளங்காயும் போட வேண்டாம், ரொம்ப முத்தக்காயும் போட வேண்டாம், நடுத்தரமான காய் போடுங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களுக்கு அந்த மாதிரி எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த தேங்காய் வெந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட அந்த வாயில் சக்கையாக வராமல் தேங்காயோட டேஸ்ட் அல்டிமேட்டு. அதுக்குள்ளே வச்சு அந்த இனிப்பு வெள்ளை கணக்காக இருக்குது. நம்ம கடைக்காரரு சென்னி மிளகாய் சூப்பராக கணக்காக கொடுத்தாரு. விட்டுனா அது ஃபுல் வேலம் போட்டு கூட ரொம்ப திகட்டி இருக்கும். ரொம்ப தித்திப்பாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ரொம்ப இனிப்பும் இல்லை, ரொம்ப கம்மியான இனிப்பும் இல்லை, கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நாட்டு சக்கரை போட்டிருந்தாலுமே இவ்வளோ சுவை வருமானு தெரியல. அதனால நம்ம அவர்கிட்ட கேட்டோம், நாட்டு சக்கரை போட்டிருந்தா கொஞ்ச நேரத்தில் அந்த தெவட்ட ஆரம்பிக்கும், அந்த கேக்கெல்லாம் சரி நம்ம செய்வோம்ல அது மாதிரி ஒரு ஆரம்பிச்சிடும். இது வெள்ளங்கிறனால நமக்கு அந்த இதே தெரியல எவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற இருக்குது. மாப்பிள்ள என்னுடைய இதை சொல்லிடுறேன் மாப்பிள்ள, மக்கள்கிட்ட ஷேர் பண்ண அவ்வளோ ஆசையாக இருக்குது. சொல்லு மாப்பிள்ள. உண்மையாலுமே இந்த வெந்த தேங்காயோடங்க சரியான டேஸ்ட்டுங்க. இங்கே கௌதம் தான் வந்து ஃபோன் பண்ணி அவங்க ஊர் பசங்ககிட்ட அவங்க ஃப்ரெண்டோட அவங்க அம்மாட்ட கேட்டான் எப்படி செய்யறது. நம்ம கோகுல் அவங்க அம்மாட்ட கேட்டான். அவங்க எள்ளு வறுத்து சேர்த்துன்னு சொன்னாங்க. ஆனா அதுதான் இங்க விஷயமே. சரி சொல்ல விட்றானான்னு பாருங்க. சொல்லு மக்கள்ஸ், நான் பார்த்துட்டாங்க சொல்ல வந்தது. எள்ளு வறுத்து உள்ள சேர்த்துருக்க முடியலங்க, அதுதான் மக்கள்ஸ் டேஸ்ட்டே. ஐயோ எள்ளு தான்ப்பா வேற லெவலு. அந்த அவுள் பச்சரிசி போட்டுருந்தா கூட நல்லா டேஸ்ட் இருந்திருக்காது, அவ்வளோ பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வெல்லம், ஏலக்காய், முக்கியம் அந்த ஏலக்காய் வாசத்துக்கு போட்டது. இருங்க மக்கள்ஸ் சாப்பிட்டுக்கிறாங்க மக்களே. நாக்கே கட்டிட்டோம் மட்டும் இல்லை. சொல்லுங்க அப்புறம். இது ஆடி 1ஆம் தேதியே செய்யணும் அவசியம் இல்லை, எப்போ வேணா ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது இப்போ நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம போட்டது எதுவுமே கெட்ட பொருள் கிடையாது. எல்லா உடலுக்கு ஆரோக்கியமான பொருள். முக்கியமாக எள்ளு சேர்த்து செய்யுங்க மக்கள். எள்ளை வறுத்து சேர்த்தீங்கன்னு வைங்க, தேங்காயை பிடிக்காதவங்க கூட ரொம்ப பிடிக்காம. ஆனா மாப்பிள்ள
இப்போ நம்ம நீ சொன்ன மாதிரி நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலைன்னா எள்ளும் சேர்த்திருக்க மாட்டோம், ஏலக்காயும் சேர்த்திருக்க மாட்டோம். எள்ளு ஆனா நம்ம இப்போ பண்ணிருப்போம். பண்ணதுலேயே இப்போ ஒரு பெரிய விஷயம் நம்ம பண்ணதுல நம்ம பச்சரிசி சேர்க்காம அவுளை சேர்த்தோம். ஆமா, அதுதான் முக்கியமான விஷயமே. வெந்திருக்காது, அப்படியே மாவாட்டு இருந்திருக்கு. சவுக்கு நமக்கு மாவாட்டு இருந்திருக்கும். அவ்வளவு ஊற போட்டனால அதுவே நம்ம சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. பச்சரிசி பக்கம் போவாதீங்க, அவ்வளவு சேர்த்துங்க, மாவாட்ட கரையுது. இந்த பச்சரிசி சேர்த்துனா மடுக்கு அது வாய் நல்லாவே இருக்காது. நரன்னு இருக்கும். நான் செஞ்ச எல்லாமே, நான் சாப்பிட்ட எல்லாமே பச்சரிசி உள்ள போட்டு தான் சாப்பிட்டு இருந்திருக்கோம். ஆனா அவ்வளவு போட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எங்க சைடு அவ்வளவுதான் மாப்பிள்ள, அரிசிலாம் கிடையாது. எங்க சைடுமே அவ்வளவுதான் போட்டு பண்ணுவோம். நான் வந்து செஞ்சு கிடையாதுங்க, எங்கள் பெரியப்பா வீட்டில் செஞ்சு கொண்டு வருவாங்க. அவங்க வந்து பச்சரிசி வச்சு செய்வாங்க. அதெல்லாம் வேஸ்ட் மக்கள். பச்சரிசி விட அவ்வளோதான் பெட்ரு. ஏன்னா மாப்பிள்ள இது வந்து தேங்காய் குழங்கனால உள்ள பெருசா வேகாது. சும்மா உள்ள வந்து மிக்சிங் ஆகி மட்டும்தான் இதுவாகும். அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி உள்ள போட்டோம்னா அழகா இதாயிரும். இப்போ அவளுக்குள்ள சர்க்கரை மிக்ஸ் ஆகுது ஈஸி. ஆனா அரிசிக்குள்ள சர்க்கரை ஏறாதுல்ல. அரிசியா மட்டுமே தான் இருக்கும். அரிசி சுத்தி வேணா சர்க்கரை ஆகும், அரிசிக்குள்ள ஏறாது இல்ல. ப்ரொஃபசர் ஐயா என்னையவே பேச மாட்டேங்கிறாரு ஐயா. மாப்பிள்ள இதை உடச்சலாமா? இப்போ எல்லாம் ஓட்டுறான்னு மக்கள். மாப்பிள்ளை கருத்தாக பேசுகிறான், உண்மை பேசுகிறான். வேற லெவல். அடுத்தாங்க உடைக்கிறேங்க. ஐயோ வேற லெவல் மக்கள். ரெண்டாவது காய், ரெண்டாவது பைட்டு. இது ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. வெந்த அளவு பொறுத்து டேஸ்ட் மாறிக்குது. ஸ்டப்பிங் அதிகமாக இருக்குது. வச்சு உள்ளுக்கு வச்சா தண்ணி பத்தலையா? இது நல்லா வெந்துருச்சு. இன்னும் நல்லா. முதல் சாப்பிட்டது யாரோடது? என்னோட தானே. சரியா? எந்த குச்சி பை குச்சி தான் நிற்கணுமா? இல்லை, இது சுபாஷ் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. அதான் மாப்பிள்ள என்னோடதுனால தான் நல்லா வந்துச்சு. முதல் சாப்பிட்டு டேஸ்ட் இல்லை. ஆமாம், டேஸ்ட் அதுவும் டேஸ்ட் தான் மாப்பிள்ள. என்னன்னா நம்ம ஜீரோ ஊற்றின அளவு வந்து எல்லாத்துக்கும் கம்பரிசன் மாறும் தான். நம்ம அளவு எடுத்து ஊற்றல, அதனால கண்டிப்பா மூணு விதமா தான் இருக்கும். ஆமா, அளவு மெஷர்மெண்ட் கிடையாதுல்ல, இவ்வளவுதான் ஊத்தணும்னு ஊத்துறீங்களா. சரி மாப்பிள்ளை, வீடியோ முடிச்சுக்கலாங்களா? கொஞ்சம் வாசல் ஜாலியாக கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக பேசி சாப்பிட்றோம். ஆமாம், சரி ஓகே மக்களே. நம்ம தமிழுடைய பாரம்பரியத்தை ஒரு 50 நிமிஷம் வீடியோ வந்தாலும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்ட வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு. மீண்டும் முறை அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறோம். அனைவருக்கும் இனிய சொல்லலாமா? அனைவருக்கும் இனிய ஆடி 1 நல்வாழ்த்துக்கள்.